அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 27 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 9 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இந்த வீடியோவோட 8ஆம் வகுப்பு முழுமையாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதினை பெற்றவர் யார்? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள். கோமகள் அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது என்ன? இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது என்ன? ஆன்சர் வேற்றுமை அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஆன்சர் ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1935. அடுத்த வினா, கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார்? கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாருங்க, இறையரசன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறார். இறையரசன். அடுத்த வினா, மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? மு மேத்தா அவர்களோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மையல் என்ற சொல்லின் பொருள் என்ன? மையல் என்ற சொல்லின் பொருள் விருப்பம், மையல் கொள்ளுதல். முதுகலை பட்டம், பாரிஸ்டர் பட்டம் யார்? அம்பேத்கருக்கு. ஓகேங்களா? 1915 முதுகலை பட்டம், பாரிஸ்டர் பட்டம் 1923, முது அறிவியல் பட்டம் 1921, இளங்கலை பட்டம் 1912 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, கன்னிப்பாவை நூலில் உள்ள பாடலை தேர்வு செய்க. கன்னிப்பாவை நூலில் உள்ள பாடல்களை தேர்வு செய்யணுங்கிறாங்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாளம். ஸோ இதை பற்றி தான் அதில் வருது. ஓகேங்களா? அடுத்த வினா, குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். பால்மணம் என்ற கதையின் ஆசிரியர் யார்? பால் மனம் என்ற கதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கோமகள். பிரிது மொழிதல் அணியில், ஸோ அது பார்த்திங்கன்னா கோமகளை பற்றின கொஷின்ஸ் அந்த ஆண்டு கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மற்றும் இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் ஓமை இடம்பெறும். ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளித்திருக்கும் நாடும் குலைதனங்கு நாணாது என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் அணி என்ன? இரட்டுற மொழிதல் அணி. கோமகளின் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற நூல் எது? கோமகளின் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்ற நூல் எது? ஆன்சர் அன்னை பூமி. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? ஆன்சர் சமாஜ் சமாத இயக்கம். சமாஜ் சமாத இயக்கம். டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? முனைவர் பட்டம். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல. இந்த பாடல் வரியை பாடியவர் யார்? கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல அப்படிங்கிற பாடல் வரியை எழுதினது யார்? மு மேத்தா. அடுத்தது பொறுத்துக. நிறை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? மேன்மை. ஓர்ப்பு இந்த சொல்லோட பொருள் ஆராய்ந்து தெளிதல். இகழ் பகை மண்ணும் நிலை பெற்ற. ஓகேங்களா?
திருவெம்பாவை நூலின் ஆசிரியர் யார்? திருவெம்பாவை நூலின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்ற கூற்றின் ஆசிரியர் யார்? ஸோ எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அம்பேத்கரை நோட் பண்ணிக்கோங்க. பட் இதில் ஆப்ஷன் ஃபுல்லாக தப்பாக இருக்குது. ஓகேவா? அம்பேத்கர் சரியானது தான். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது நன்னடத்தை அப்படின்னு சொன்னது அம்பேத்கர். ஓகேங்களா? போட்டுக்கோங்க. பீமாராவ். ஸோ இந்த பேர் என்னன்னு தெரில. இந்த கொஷின் ஆப்ஷனே முறையாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் அம்பேத்கர் ஆன்சர் கரெக்டு தான். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மேத்தா நூல்களில் பொருந்தாதது என்ன? மேத்தா நூல்களில் பொருந்தாதது என்ன? கருப்பு மலர்கள் அப்படிங்கிறது தான். மற்றபடி ஊர்வலம், சோழ நிலா, ஆகாயத்துக்கு அடுத்தவெல்லாம் அவருடைய நூல்கள் தான். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது? அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எந்த விருதை வழங்குச்சு? பாரத ரத்னா விருதை கொடுத்தாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணியது? பிரிது மொழிதல் அணி. அடுத்தவனா கோமகள். அவங்களுடைய இயற்பெயர் என்ன? ராஜலட்சுமி. இறையரசன் சேசுராசா அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். வானம்பாடி கவிஞர் அப்படின்னா மேத்தா அவர்கள். திருப்பாவையை பாடினது ஆண்டாள். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யார்? அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ அந்த அம்பேத்கர் அதை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 2 கொஷின் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகியிருப்பேன். ஒன்று ஆப்ஷன் தப்பாக இருந்தது, இன்னொன்று அந்த இயர் கொஷின்ஸு. ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். ஸோ வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.